ஹைங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி ஏர் வாஷ் பண்ண வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ ஹேருக்கு ஆயில் வச்சாச்சுங்க. இப்போது ஜடை பின்னிருக்கேன். ஜடை பாருங்கள், இவ்வளோ நீட்டுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது எத்தனை கால் இருக்குன்றதை நம்ம எண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஜடை பின்னியாச்சு. நல்லா எண்ணெய் வச்சு இங்கே பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது சிவானி பிளாக் ஹேர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதான் நம்மளுடைய ஹோம்மேட் அண்ட் ஹேண்ட்மேட் ஹேர் ஆயிலு. இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதும் ஹேருக்கு டெய்லி எண்ணெய் அப்ளை பண்ணுறதும் இதை தாங்க வச்சு நான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணி ஹேருக்கு எண்ணெய் வச்சுருக்குறோம் பாருங்கள். எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஹேருக்கு ஃபுல்லாக எண்ணெய் வச்சு பின்னியாச்சு, ஜடை பின்னியாச்சு, நல்லா டைட்டாக இறுக்கமாக பின்னியாச்சு. இப்போ பாருங்கள் எத்தனை காலுன்றதை நம்ம எண்ணலாம். உங்கள் இருக்கவே எண்ணம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இதோடு நிறுத்திக்கலாங்க. இது வரைக்கும் இருக்குது. இது சின்ன முடியாக இருக்குது. இதோடு நிறுத்தலாம். 22 கால் இருக்குங்க பாருங்கள். நீங்களும் இது மாதிரி இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்லா நான் டைட்டாக பின்னி வச்சுருப்பேங்க. அப்போ தான் சிக்கு விழாது முடியல பாருங்கள். நல்லா டைட்டாக பின்னி வச்சுருப்பேன், இறுக்கமாக பின்னி வச்சுருப்பேன். லூஸாகவே எப்போவுமே ஹேரை பின்ன மாட்டேங்க. நல்லா இறுக்கமாக பின்னி வச்சுருப்பேன் பாருங்கள். நல்லா டைட்டாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும் முடி. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இறுக்கமாக இருக்கும் முடி. நல்லா சிக்கு விழாதுங்க. அதிகமாக சிக்கு எடுத்து நல்லா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இறுக்கமாக ஜடை பின்னி வச்சுருப்பேன் பாருங்கள். இது வரைக்கும் தான் இருந்தது முடி. இந்த முடி வளர்ந்த முடி. எப்போவுமே மரம் எப்படி ஒரு பெரிய மரம் அடியில் பார்த்திங்கன்னா அதனுடைய தண்டு நல்லா பருமனாக இருக்கும். வளர வளர அந்த நுனி கிளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக ஒல்லியாக போகும். அது மாதிரி தான் நம்மளுடைய முடியும். இது வளர்ந்து வந்தது பாருங்கள். இதோடு முடிச்சு வச்சுருக்கிறேன். இந்த வரைக்கும் நம்மளுக்கு பழைய முடி நம்மளுக்கு இருந்தது. நீங்களும் ரெகுலராக இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு முதல்ல உங்களுடைய கால் எது வரைக்கும் இருந்தது, முடி பின்னி நல்லா டைட்டாக பின்னி எது வரைக்கும் இருந்தது, இந்த ஆயில் யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எத்தனை கால் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது 100% ஹோம்மேடு அண்ட் ஹேண்ட்மேடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா டைட்டாக பின்னியாச்சு. எனக்கு சிக்கு விழாது. நாளைக்கு பிரிச்சுட்டு மறுபடியும் நான் தலை சீவர வரைக்கும் எனக்கு இப்படியே தான் இருக்கும். சிக்கு விழவே விழாது. இதனால் எனக்கு ஹேர் பிரேக் ஆகிறதும் ஹேர் லாஸ் ஆகிறதும் சிக்கு விழுறதும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கவே இருக்காது. முடி கொட்டுறதும் இருக்கவே இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டைட்டாக நல்லா நெருக்கமாக பின்னி வச்சுட்டு இருப்பேன்.